அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சாதம் சொரக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சொரக்காய் பொரியல்ல நிலக்கடலையெல்லாம் நம்ம வறுத்து போட்டு செய்யும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து எந்த சைடிஸ் எதுவுமே தேவையில்லை. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டாலே நல்ல மனமாக இருக்கும். இந்த சொரக்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ வந்து கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாப்பாவை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட ரெகுலரான வேலையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டுக்கெல்லாம் தீனி காட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரும், ஏன்னா அவர் வேலை செய்யும் போது நானும் கூட மாட இப்படிலாம் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி பேச்சு துணையாக சிரிச்சுக்கிட்டு அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்கும். அதே போல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. என்னோட உடம்பு கண்டிஷன்லாம் எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கனால என்னால் வெளியிலலாம் வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி அலைச்சலும் கூட. இந்த மாதிரி வீட்டு வேலை இதெல்லாம் ரெகுலராக பார்க்கறதுக்கே எனக்கு டைம் சரியாக போயிடும். அதனால குறைவான வருமானம் ஆனால் நிறைவான வாழ்க்கை, இதிலே எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் எங்கள் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிச்ச கீரைலாம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் ஆஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்னைக்கு நாள் இப்படி தான் போச்சு.